பாருங்க சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் உதிரியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சண்டே. நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் அங்கனக்கடை பிரியாணி தான் செய்ய போகிறோம், கோயம்புத்தூர் ஸ்டைலில். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு 2 முழு பல் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 6-7, கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. ஒரு 7 பச்சை மிளகா, ஒரு சின்ன லெமன், கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமாடி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே, ஒரு கப் தயிர், அதுக்கப்புறமாட்டி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி. இது வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். நம்ம 1/2 kg தான் செய்ய போகிறோம், அதனால் 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதில் என்னென்ன அரைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் பூண்டு, இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம், மீதி தாளிக்கும் போது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7, கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நமக்கு ஒரு பிரியாணி சட்டி வச்சிட்டோம். 1 ஸ்பூன் நெய், 5 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம். புரிஞ்சோடனே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீரிக்கு சேர்த்துக்கோங்க, இதெல்லாம் வெடிக்கும். இது வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும், இல்லைன்னா பிரியாணி கலர் சேஞ்ச் ஆகிடும். வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நம்ம 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. இதெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் வந்து 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணியிருக்கோம்.
இதில் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பிழிஞ்சிங்கன்னா தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா 5 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். தண்ணி எல்லாம் வற்றி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. நல்லா அரிசி 50% வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தம் போட்டலாம். இதுக்கும் தோசைக்கல் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சு தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் போட்டோம்னா சூப்பரான கோயம்புத்தூர் அங்கனக்கடை பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் சூப்பராக வந்துருக்குது. அடி பிடிக்காமல் கொள்ளாமல் ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியோட இது சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பாரு.